ஹாய் கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸ்லேயே காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி பென்டன்லேயே அதர் டைம் லைன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதர் டைமென்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு டைமென்ஷனை சேர்ந்தவன் தான் இந்த பென் 23. அவர்கிட்ட இருக்க டாப் 5 பவர்ஃபுல் ஏலியன்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெறித்தனமான பென்டன் ஃபேனாக இருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் போட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க வளவலான்னு பேசாமல் லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம டைனோமேட்டிங்கிற ஹியூமங்கஸோட வெர்ஷன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை பொறுத்தளவுக்கு ஹியூமங்கஸோருக்கு இருக்க அத்தனை பவர் இந்த டைனோமேட்டிக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியனை ஒரு 3 நிமிஷம் தான் ஆன் ஸ்க்ரீனில் காட்டியிருப்பாங்க. அதனாலேயோ என்னமோ இந்த ஏலியன்ஸோட பவர் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நம்ம பென் 23 கிட்ட நம்ம பென் 10 அதாவது கிளாசிக் பென் 10 இருந்த விட ஒரு 23 ஏலியன்ஸ் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவனுக்கு வந்து இந்த ஒரு ஏலியன் இருந்திருக்கும், இந்த டைனோமேட்டிங்கிற ஏலியன். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஒரு 13 to 15 வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் யூஸ் பண்ணுற ஏலியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் ஹியூமங்கஸோர் மாதிரி இது வந்து ஒரு டைனோமேட்டிங்கிற ஏலியன், ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வர ஏலியன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பென்டனை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா பிக் பக்ங்கிற இந்த ஒரு ஏலியன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியன் வேறு எதுவுமே கிடையாது, நம்ம ஸ்டிங் ஃப்ளையோட அடுத்த வருஷன் தான் இந்த ஒரு ஏலியன். இருந்தாலுமே இந்த ஒரு ஏலியனுக்கு நம்ம பென் 23 சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் வந்து ஈயானை பிடிக்க டைமண்டடாக மாறியே ஈயானை பிடிச்சிருக்க முடியாது. பட் பென் 23 அசால்ட்டாக இந்த ஒரு ஏலியன் யூஸ் பண்ணி ஈயானை பிடிச்சிருப்பாரு. அதனால தான் இந்த ஒரு லிஸ்ட்டில் இதை வந்து நம்பர் 4ல் வச்சிருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3ல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃப்ராக்ங்கிற இந்த ஒரு ஏலியன் தான் இருக்குது. அதாவது நம்ம கிரே மேட்டர் தான் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃப்ராக்னு இந்த ஒரு வெர்ஸில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாரு நம்ம பென் 23. அது மட்டும் இல்லாமல் நம்ம பென்டனை விட இந்த பென் 23 சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது பிரெயின் ஃப்ராக்ங்கிற ஏலியனை எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிட்ரிக்ஸையே பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து சரி பண்ணியிருப்பாரு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம கேல்வின்ஸ் எல்லாராலையும் சரி பண்ண முடியுமேன்னு கேட்டிங்கன்னா பட் அது இது வரைக்கும் காட்டினதில்லை நம்ம ஆஸ்மித்தை தவிர. அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் 10,000 பார்த்தீங்கன்னா நம்ம வயான்மெட்ரிக்ஸை இந்த ஒரு இந்த கேல்வின் ஸ்பீசிஸை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன் ஸ்க்ரீனில் காட்டப்படல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இதை சரி பண்ணது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆன் ஸ்க்ரீனில் காட்டினதே நம்ம பென் 23 தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் நம்ம லிஸ்ட்டில் நான் 3ல் வச்சுருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் நம்ம 2ல் பார்த்தீங்கன்னா 2 ஏலியன்ஸ் என்ன பிடிச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஜெயட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசி டெசர்ட்டுங்கிற இந்த 2 ஏலியன்ஸ் தான் இருக்குது. இந்த 2 ஏலியன்ஸ்லாம் நார்மலாக என்ன கூப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டிகுனாவும் இன்னொன்று சார்கோசம்னு கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஏலியன்ஸை நம்ம 2ல் ஏன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸை எப்போலாம் நம்ம 23 யூஸ் பண்ணுறாரோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு விக்டோரி மட்டும்தான் கிடச்சிருக்கு. அவர் வந்து இந்த ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுறவர் தோற்று போனதே இல்லை, அந்த மாதிரி வந்து ஆன் ஸ்க்ரீனில் காட்டினதும் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனை நான் நம்பர் 2ல் வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா டெக்னோபபிள்ங்கிற இந்த ஒரு ஏலியன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக என்ன கூப்பிடுவோம்னா அப்கிரேட்னு கூப்பிடுவோம். அதை தான் நம்ம பென் 23 டெக்னோபபிள்னு மாற்றி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் கூட சேர்ந்து நம்ம பென் 23 சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு ஒரு இடத்துல. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க்குள்ளேயே இந்த ஒரு டெக்னோபபிளை பூகுத்தி அது வந்து ஒரு புதுவிதமான டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நம்ம கிளாக் ஒர்க்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா பவர்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு ஏலியனை நம்பர் 1 வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை இதை விட பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் நம்ம பென் 23 இருக்க மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் காட்டல, பட் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேபிக் மாதிரி ஏலியன் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சில ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பென் 10 மாதிரியே இருக்குது அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அது ஆன் ஸ்க்ரீனில் காட்டாததுனால நான் வந்து இந்த ஒரு டெக்னோபபிள்ங்கிற ஏலியனை நம்பர் 1 வச்சுருக்கேன்.